ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராதா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2 மாதம் விடுமுறை வந்துச்சிங்க இல்லையா? இப்போ புதுசாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. எல்லோரும் ஸ்கூல் போயிருந்துருப்பீங்க. எல்கேஜிலேருந்து +2 வரையும் ஸ்கூல் போயிருந்துருப்பீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? சரி, ஓகே, இருக்கட்டும். அது போக நம்மளோட ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில் போகும்போதும் சாயந்தரம் ஈவினிங் வீடு திரும்புகிற வரையும் நம்மளோட தனிப்பட்ட விதமாக நம்மளை சந்திக்க திருடர்கள் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. எதுக்காக கேட்குறீங்கன்னா, நம்மளை கடத்துறதுக்கு. சரிங்களா? இப்போ எல்லாருமே நான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வழிபோக்கில் தெரியாதவர் நம்பர் கொடுங்க, ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லக்கூடாது. விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துடணும். நம்ம அட்ரஸ் கேட்பாங்க. நம்மளை கடத்துறதுக்கு தான். விழிப்புணர்வை நம்ம தூண்டிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்ம அஜாக்கிரதையாக அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பெற்றோரும் நம்மளோட குழந்தைங்கள்கிட்ட சொல்லி அனுப்புங்க. பத்திரமா ஸ்கூல் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும், யார்கிட்டையும் நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. வழிபோக்கில் யாரையும் சந்திக்கக்கூடாது, தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்க. நல்லா படிக்க சொல்லுங்கள். ஃபீஸ் கட்டுறதை மட்டும் நீங்கள் கடமை நினச்சிக்கிட்டு பண்ணாதீங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பேரண்ட்ஸு ஆசிரியர்கிட்டையும் கேட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். கொஞ்சம் பெற்றோரும் நம்ம குழந்தைங்கள பார்ப்போம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ திருடர்கள் ஜாக்கிரதைங்கிறது அதிகமாகவே இருக்குது. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களையும் காப்போம், நாட்டையும் காப்போம், நம்மளோட ஸ்கூல் மான மரியாதை எல்லாத்தையும் காப்போம், ஆசிரியரையும் காப்போம். நன்றி, வணக்கம், பாய்.